நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர். சரி, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். தயவுசெய்து ஆங்கிலத்தில் கமெண்ட் போடாதீங்க. பெரும்பாலும் தமிழில் கமெண்ட் போடுங்க. சில பேருடைய ஆங்கில கமெண்ட்டுகள் புரியாததுனாலே நான் பதில் கொடுக்கறதில்ல. ஒருத்தர் தொடர்ந்து ஆங்கிலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதையே ஒரு தமிழ் படுத்தி கூட போடுங்க. நிறைய நேரம் டெப்தான கேள்விகள் எனக்கு புரியாது ஆங்கிலத்தில். அதனால தமிழில் போடுங்க. கமெண்ட் போடுறவங்க எல்லாருக்குமே பழைய வீடியோக்கள், என்னுடைய 1000 வீடியோக்களுக்கு மேலே பொதுத்தளத்தில் போட்டிருக்கோம். விபரீத ராஜயோகம்னா என்னன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் யோக விளக்கம் அப்படிங்கிற டைட்டில் இருக்கிற விபரீத ராஜயோகத்தை பற்றியே 3 வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கின்ற பார்வைகள், தொடர்புகள் அத்தனை பற்றியுமே பொது வீடியோக்களாகவே நிறைய போட்டிருக்கிறோம். ஆகவே என்னுடைய பொது வீடியோக்களாக இருக்கின்ற யூடியூப் சேனலில் இருக்கின்ற ஒரு 1000 வீடியோக்களுக்கு மேலே உள்ள போய் தேடி பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பின்னாடி வருகின்றவர்கள் ஏற்கனவே கொடுத்த சந்தேகத்திற்கு நாம் திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு புதியதாக கொடுக்கக்கூடிய தலைப்புக்கு மட்டும்தான் இப்போ கொடுக்குறேன். ஆகவே சந்தேகம் கேட்பதற்கு முன் என்னுடைய யூடியூப் பொது வீடியோ சேனல்ல இப்போ கிட்டத்தட்ட பிரீமியம் வீடியோவே 200 வீடியோ போட்டோமே. பொது வீடியோக்கள் சேனல்ல என்னென்ன வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் யோகா விளக்கம், ஜோதிட விளக்கம்னு ஏகப்பட்டது போட்டிருக்கோம். அதனால ஜோதிடத்தில் ஆர்வம் வந்திருக்குன்னா, உண்மையான ஆர்வம் இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்ற போது சில விஷயங்களை தேடுங்க. தேடினா தான் சில விஷயங்கள் கிடைக்கும். தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது பொதுவாக பிரீமியம் வீடியோக்கு பதில் கொடுக்குறேன்னா, நம்ம பிரீமியம் வீடியோ பார்க்கின்ற ஆயிரக்கணக்கானவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் அதுக்கு பதில் இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கு கோகிலவாணி குமாரசுவாமி டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் என்னங்க குருஜி? டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் என்னங்க குருஜி? காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தது போல் தோணுவது எதனால்? கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. டிப்ரெஷன் எதனால வருகிறது? நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த நிலைமையை ஒரு 90% இது சரியாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகம் வாய்விட்டு அழுத மன அழுத்தமுள்ள காலகட்டம்னு பார்த்தா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போன ஜென்மச்சனி காலம் அல்லது அஷ்டமச்சனி காலமாக இருக்கும். இது ஒரு பொதுவானது. அதுலேயும் அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரங்களில் 6, 8 கூடியவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது டிப்ரெஷன் வரும்போது மனம் விட்டு கண்ணீர் வரும் இல்லையா, மனம் அழுகை வரும் இல்லையா. ஆக இந்த அமைப்புகளில் டிப்ரெஷன் அதிகமாக வருகின்ற காலகட்டங்கள் கோச்சாரப்படி மற்றும் தசாபக்தி அமைப்புகளின்படி அடிக்கடி நான் சொல்வதைப் போல ஜன்மச்சனி மற்றும் அஷ்டமச்சனி காலங்களில் ஜாதகமே செயலற்று போய் விடுகின்ற அளவிற்கு சம்பவங்கள் நடக்கும். ஆகவே ஒரு டிப்ரெஷன் வருகிறதுல மிகப்பெரிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தற்போது அதிகம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இப்போது வயதிற்கேற்ற ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க. இதே விஷயம் சென்ற வருடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதற்கு முன்னாடி போராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரனை கேட்டீங்கன்னா ஐயோன்னு அழுவாங்க. 3 வருடத்திற்கு முன்பு அனுஷமோ கேட்டையோ பட்ட அவஸ்தைகள் கடுமையான ஒரு அவஸ்தைகள். ஆக ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் வரணும்னா முதன்மையா பொதுவாக சொல்ல வேண்டும் ஒரு 90%. இதுல ஒரு 10% விதிவிலக்கு இருக்கு. அதிக உயர்நிலை ராஜயோக ஜாதகம், மிக உயர்நிலை தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள், 9, 10 கூடியவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிலைகளில் ஒருவருக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளுகின்ற அளவில் இருக்கும். வேறு விதமான மன அழுத்தங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள், புத்திரபாக்கியம் போன்றவை கிடைக்காத அமைப்புகள், எல்லாமே சரியாக இருக்கும், ஆனால் குழந்தை இருக்காது. எல்லாமே சரியாக இருக்கும், ஏதேனும் ஒரு முறையான பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இது போன்ற சில அமைப்புகளையும் கொடுப்பார். டிப்ரெஷன் வருவதற்கான கோச்சார கிரக நிலை அஷ்டமச்சனி, ஜன்மச்சனி. அதே மாதிரி டிப்ரெஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் வலுவில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு மனம் பேதலித்து போகின்ற அமைப்பு சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் சனி சேர்க்கை. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில்
6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் வந்து அவருக்கு சந்திரன் பலவீனமாகி, இதுல கொஞ்சம் சமீபத்திய மிதுன ராசிக்காரர்களையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அவரவருடைய அமைப்புகளை பொறுத்திக்கங்க. ஜன்ம ராகுவாக வரும்போது சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலேயே ராகு போகும் பொழுது ராசியை ஒரு இருள் கிரகம் ஆக்கிரமிக்கும் பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் வரும். அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று பாதிக்கப்படும். ராசியை இருள் கிரகம் ஆக்கிரமிக்கும் போது ஜென்மச்சனி என்பது என்ன? சந்திரன், நீங்கள் பிறந்த ராசியாகிய சந்திரனின் மேல் சனி என்கின்ற இருள் கிரகம் இருக்கும் பொழுது, ஆக ராகு சனிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ராகு ராசியை ஆக்கிரமிக்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் செல்லும் பொழுது அப்பொழுதும் கொஞ்சம் குறைந்த அளவு மன அழுத்தம் ஏற்படும். இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது தசாபுக்தி அமைப்புகள் பலவீனமாக இருந்தால் கூடுதலான மன அழுத்தம் என்பது ஒன்றுதான். சரி, கோச்சார ரீதியா சொல்லிட்டேன். அஷ்டம சனி, ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகின்ற நிலைமை தற்போது திருவோண நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி, அஷ்டம சனிலையும் ஒரு குறிப்பிட்ட பாதம் ஒரு பாதம் ஒரு 4 மாசம் போறது. அது எப்படின்னா, அதை நீங்க வந்து எப்படி இந்த ஜென்ம நட்சத்திரத்தை கணக்கில் தான் எடுத்துக்கணும். அது ஒவ்வொரு அதுக்கும் தனியாக விளக்குறேன். அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போடணும். அஷ்டம சனியில நீங்க என்ன அமைப்புல பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா சந்திரனின் டிகிரியை வைத்து சில நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் வந்து பொதுவாகவே சந்திரன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத வச்சும் சொல்லணும். சந்திரனே வந்து அந்த ராசியில், உதாரணமாக தனுசு ராசியில மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, 13.20 டிகிரிக்குள் பிறந்திருக்கிறீர்கள். அதனை அடுத்து 26.40 டிகிரி வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் வியாபித்திருக்கிறது. அப்ப அந்த சனி எந்த நேரத்தில் மன அழுத்தங்களையும் அந்த 7.5 சனி அமைப்புகளை செய்வார்ன்றதுக்கு ஒரு சில டிகிரி கணக்குகள் இருக்கின்றன. அதை வந்து கொஞ்சம் கட்டம் போட்டு தான் விளக்கி சொல்லணும். அதை வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல பார்த்து அந்த கோச்சார அமைப்புகளை விளக்கும் போது கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன். இதை பொதுவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது டிப்ரெஷன் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே வயதுக்கேற்ற வகையில் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. ஏன்னா போன ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் முழுவைக்கும் சனி வந்து திருவோணம் நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த அமைப்பு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாபத்துவமாகி சனி செவ்வாய் தொடர்புகளோடு இருக்கும் பொழுது மன அழுத்தம் வரும். 6, 8 உதாரணமாக ராகுவோ கேதுவோ 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவர்களை சனி செவ்வாய் பார்க்கிறார். அந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வரணும். இவர்கள் சந்திரனோடு தொடர்பு கொள்கிறார்கள். இவர்கள் லக்னம் அல்லது ராசியோடு தொடர்பு கொள்கிறார்கள். புணர்ப்பு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனே இருள் சந்திரனாகி, டிப்ரெஷன் எப்படி வருது? மனோகாரகனாகிய சந்திரன் இருள் சந்திரனாகி அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில ராகுவோடோ அல்லது சனியோடையோ சேர்ந்திருக்கிறார். கடுமையான டிப்ரெஷன் வரும். செத்துடலாமான்ற டிப்ரெஷன். ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி மாட்டிக்குவீங்க. முட்டாள்தனமாக இது எப்படி நான் இதை செஞ்சேன்னே சொல்ல தெரியல. இதை எப்படி நான் செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் ஏன் பண்ணேன்னே தெரியல. நல்லா தான் போய்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை, நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு வேலையை, நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்ல சொல்றீங்க இல்லையா? சில விஷயங்களை நீங்களே ஃபீல் பண்றீங்க இல்லையா? இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தால் உங்களுடைய கோச்சாரம் அல்லது ஜனன அமைப்புகள்ல உங்களுடைய மனமாகிய சந்திரனை ராகு கேதுக்கள் பாதித்து, ராகு தான், கேது பாதிக்க மாட்டார், ராகு பாதித்து கூடவே சனி இருக்கின்ற அமைப்புகள்ல சந்திரன் சனி ராகு இது போன்ற நிலைமைகள்ல இருக்கும் பொழுது அப்போது கோச்சாரத்துல ஜன்மச்சனி, ஜன்மராசி, ஜன்மச்சனி, அஷ்டமச்சனி அமைப்புகள் நடத்தா கடுமையான பலன்கள் இருக்கும். உதாரணமாக ராகு திசை நடக்கிறது. சந்திரனே இருள் சந்திரனாக இருக்கிறார். தேய்பிரையை நோக்கி அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். சனியோடும் சேர்ந்து இருக்கிறார். கடுமையான டிப்ரெஷன் வரக்கூடிய காலகட்டம். அதாவது சந்திர திசை ராகு புக்தியிலோ, ராகு திசை சந்திர புக்தியிலோ, ராகு திசை சனி புக்தியிலோ இருள் அமைப்புகள் அப்படியே காம்பினேஷனா போட்டுக்கங்க. இவர்களுடைய இது எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் மனோகாரகன் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையில உங்களுடைய மனதை போட்டு பிசைந்து கொள்ளுகின்ற சில சம்பவங்கள் நடக்கும். ராகுவை சனி செவ்வாய் பார்க்கும் பொழுது
அந்த மூவரும் சேர்ந்து லக்னம் அல்லது ராசியை தொடர்பு கொள்ளும் போது, ராகுவை சனி செவ்வாய் பார்க்கும் பொழுது, உதாரணமாக சந்திரனோடு ராசியிலேயே ராகு இருக்கிறார், எந்த ராசியாக இருக்கட்டும், அவர் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார். இந்த சந்திரனை மட்டும் எப்பவுமே கால்குலேட் பண்ணும்போது அவருடைய ஒளி அளவுகளை கால்குலேட் பண்ணிடணும்னு அடிக்கடி சொல்றேன். சந்திரன் அமைப்புகளில் அப்படியே ராசி தேய்பிறை சந்திரனுடைய ராசியாக இருக்கிறது. இந்த ராசி இருக்கின்ற ஒரு காலகட்ட அமைப்பில் அங்கே ராகு நெருக்கமாக ஒரு 12-13 டிகிரிக்குள் இருக்கிறார். அவங்க 2 பேரையும் சனி செவ்வாய் பார்க்குறாங்க. இந்த அமைப்புகளில் உங்களுக்கு சந்திர தசை ராகு பக்தி, சந்திர தசை சனி பக்தி, ராகு தசையில் சனி பக்தி, ராகு தசையில் செவ்வாய் பக்தி, இப்படி வரும்போது மனதை அப்படியே போட்டு பிசைகின்ற டிப்ரெஷன் என்று சொல்லப்படக்கூடிய மன அழுத்தம் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப வரும். ஜன்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது 6, 8ஆம் அதிபதிகளுடைய பாபத்துவ தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் போதும் இது வரும். சரி, டிப்ரெஷனே வராதவங்க இருக்கிறாங்களா? வரும், எல்லாருக்குமே டிப்ரெஷன் வரும். அதை தாங்குகிறீர்களா தாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. மன அழுத்தத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அமைப்புனா லக்னாதிபதி சுபராகி அல்லது லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில மிக உயர்நிலை நல்ல பிறப்புகள்னு சொல்றோம் இல்லையா, லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி உச்சம் அப்படி இப்படின்னு இருக்கு இல்லையா, அவர்களுக்கும் டிப்ரெஷன் வரும். ஆனா அது தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். அதை அவர்கள் வேறு வகையில மாற்றக்கூடிய நிலைகளில் கொண்டு வருவாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய அமைப்புகளில் இருக்கிறவங்க, ஒரு உயர்நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு டிப்ரெஷன் வரும்போது அதை தாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறாங்க. ஆக லக்னம் ராசியும் ஒன்றாகி அங்கே ராகு தொடர்பு கொண்டு ராகு தசை வரும் பொழுது, ராகு தசை சந்திர பக்தியில, ராகு தசை லக்னாதிபதி பக்திகளில் டிப்ரெஷன் வரும். லக்னமும் ராசியும் ஒன்றாகி அங்கே தேய்பிறை சந்திரன் அமர்ந்து ராகு லக்னத்தையும் ராசியையும் கெடுத்து ராகுவின் தசை அமைப்புகள் நடக்கும் பொழுது அங்கே மிக ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தம் வரும். சுத்தி இப்படித்தான் வருவேன். இது எல்லா காம்பினேஷன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு டக்குன்னு அந்த ப்ரெடிக்ஷன் அமைப்பு வரும் பொழுது நான் பண்ற ப்ரெடிக்ஷன் மாதிரி நீங்களும் அப்படியே ஜாதகத்தில் அப்படியே பட்டுன்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்ற ஒரு டிப்ரெஷன் உள்ள ஆள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற விதி துல்லியமாக இந்த அமைப்புல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பட்டுன்னு பாயிண்ட் புரிஞ்சிடும். சனி செவ்வாய் ராகு இவர்கள் மூவரும் பாபத்துவம் உள்ள கிரகங்கள். சந்திரன் மனதை குறிக்கின்ற கிரகம். லக்னம் மனம் மற்றும் சிந்தனை சம்பவங்கள் அத்தனையும் குறிக்கின்ற அமைப்பு. லக்னத்தையும் சந்திரனையும் கோச்சாரத்தில் ராசி, அந்த ராசி இருள் தன்மையோடு இருக்கின்ற போது அப்படியே அந்த டிப்ரெஷனுக்கான சம்பவங்கள் இதாயிடும். அப்ப ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்தோடு பாபத்துவம் 6, 8 கண்டிப்பா வச்சிடணும். 12லாம் 2வது தான். 3, 12 மறைவு ஸ்தானங்கள் இல்லை. 6, 8 மனிதனுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய பாவகங்கள். அப்ப அந்த 6, 8ஆம் பாவகங்கள் மற்றும் பாவகாதிபதிகளோடு பாபத்துவமாக சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த 6, 8ஆம் பாவகங்களோட இன்னொன்னு இப்ப தெரிஞ்சுக்கங்க. ராகு தசை கேது தசை சனி செவ்வாய் மட்டும் பார்த்து அந்த ராகு கேது தசா புக்திகள் நடக்கும்போது கடுமையான டிப்ரெஷன் வரும். இது ஒரு மாறாத விதி. எங்கேயுமே ராகுவையோ கேதுவையோ சனி செவ்வாய் 2 பேரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ராகுவையோ, ஏன்னா தான் பார்த்த தான் இருக்கின்ற தன்னை எல்லாமே அந்த ராகுக்கள் காப்பி அடிக்கிற கிரகம் தானே. அப்ப அந்த தன்னுடைய பார்த்த கிரகங்கள் ராகு மட்டும் எப்பவுமே பாபரோட கேதுவும் ராகுவும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ராகுவும் கேதுவும் சனி செவ்வாயின் தொடர்புகளை மட்டும் பெற்றிருந்து வேறு விதமான சுப அமைப்புகளை பெறாத நிலைமையில அவர்கள் அந்த மூவரும் 6, 8ஆம் பாவகங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய தசாபக்தி கோச்சார அமைப்புல வரும் பொழுது ஒருவர் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாவார். இந்த மன உளைச்சலையே, இந்த மன அழுத்தத்திலேயே தன்னைத்தானே, இப்ப கூட ஒரு ராகுவின் பாவத்துவம்னு ஒரு வீடியோ போடுறதா ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறோம். ராகுவின் அதை கூட புது வீடியோவாக போட்டு விடலாம். அப்ப அந்த தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான காரணம், சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அம்மா அப்பா தான் சாப்பாடே கொண்டு போகணும், பொண்டாட்டி தான் சாப்பாடே கொண்டு போகணும், அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா. அதாவது தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்வது, இருளில் இருந்து வெளியே வராமல் இருப்பது, ஒரு மனம் பேதலிக்கப்பட்ட அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தான் காரணம். சந்திரன் ராகு பாபத்துவமாகி தசை நடத்தும் போது கடுமையான மன உளைச்சல் வரும். அந்த பாபத்துவம்னா அந்த செவ்வாசனி தான். ராகுவே இருள் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். இதைத்தான் திருப்பி அப்படியே சொல்லணும். உங்க ஜாதகத்திற்கு ஏற்றார் போல அதை புரிஞ்சுக்கணும். சனியும் செவ்வாயும் ராகுவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ராகு லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது
கோச்சாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் இல்லாமல் உங்கள் ராசி இருள் தன்மையோடு இருக்கும்போது ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். பாவத்துவம் சுபத்துவம் இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த தளத்துல ஜோதிடத்தை புரிஞ்சுக்கும் போது பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாமே கண் திறக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் அப்படியே வந்துடும். என்ன அமைப்பு? ராசியில இருள் கிரகங்கள் உட்காரக்கூடாது, பாவத்துவமாக உட்காரக்கூடாது. ராசியில சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து ஜென்மச்சனியில போய் சனியும் சேர்ந்து உட்காராரு, சுத்தம். கூடவே ராகம் இருக்கிறாரு, அவ்வளவுதான். சூசைட் தான் பண்ணிக்கணும் மன அழுத்தத்துல. இந்த மாதிரியான அமைப்புகள் 6, 8ஆம் அதிபதிகள் துர்ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 அமைப்புகள் வரும்போது தான் கடுமையான மன உளைச்சலை ராகு சந்திரனோடு சேரும்போது தருவார். சூரியன் சந்திரன் இருவரும் சேர்ந்து அங்கே அமாவாசை நிலைமை வந்துடுது. அப்ப சந்திரன் இருள் தன்மையோடு விடுகிறார். அப்ப அவர்களுக்கு 22, 13, 8 ஆகிய டிகிரிகளுக்குள் ராகு நெருங்கும் போது, கேது கூட இல்லை, ராகு நெருங்கும் பொழுது இங்கே ராகு திசை சூரிய பக்தி சந்திர பக்தி, சந்திர திசையில ராகு பக்தி, சூரிய திசையில ராகு பக்தி, அல்லது இவர்களோடு சனி மேலே எங்கேயாவது இருந்து பார்த்து சூரியனையும் சந்திரனையும் சனி பார்த்து மனதிற்கு ஆன்ம பலத்திற்கு காரணமான இந்த அமைப்புகளை சனி செவ்வாயை சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல, சூரிய சந்திரர்களுக்கு செவ்வாய் நண்பர். சனி ராகு பார்க்கும் பொழுது அவர்களுடைய தசாபக்தி அமைப்பு வரும் பொழுது ஒருவருக்கு கடுமையான மன அழுத்தம், டிப்ரெஷன் உண்டாகும். ஆக இந்த இருள் தன்மையுள்ள கிரகங்கள் எப்போது மனம் எனும் லக்னம் மற்றும் ராசியை பாதிக்கின்றதோ, லக்னத்துல தான் சிந்தனை அமைப்புகள்லாம் எப்போது பாதித்து 6, 8ஆம் பாவக தொடர்புகளை பெறுகிறதோ அப்போது உங்களுடைய அத்தனை விஷயமும் பாதிக்கும். ஜென்ம நட்சத்திரத்துல ராகு போகும் பொழுது சனி போகும்போது, சனி தான் கொடூரமான ஒரு விஷயங்களை செய்வார். 100க்கு 90% தான் ஓப்பனா டிக்ளேர் சொல்றேனே. திருவோண நட்சத்திரக்காரங்கெல்லாம் கமெண்ட் போடுங்க. இப்போ கூட திருவோண நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் வந்திருந்தாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல இன்னொரு திருவோண நட்சத்திரக்காரங்க தான் வந்தது. கூப்பிட்டு சொன்னேன், திருவோணம் தான் பாருங்க, திருவோணமாக தான் வந்துகிட்டு இருக்கும். போன வருஷமெல்லாம் உத்திராடம் வந்தது. இது 5 வருஷமா வீடியோவா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு காலத்துல மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம்னு பேசியிருப்பேன், அதுக்கு முன்னாடி அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம்னு பேசியிருப்பேன். ஆகவே ஒரு டிப்ரெஷன் வருவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டு ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமச்சனி அமைப்புகளில் மனதை குழப்பக்கூடிய சில விஷயங்களை நாமே செய்வோம் என்பதையும் புரிந்து கொண்டு இருள் தன்மையுள்ள கிரகங்கள் 6, 8 பாவகங்களோடு தொடர்பு கொண்டு அந்த தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது அப்போது நம்முடைய மனம் பாதிக்கப்படுகின்ற மன உளைச்சலை தருகின்ற விஷயங்கள். சரி, இதே வேற மாதிரி சொல்லலாம். எப்படி பாதிக்கும்? யாரால பாதிக்கும்? எந்த விஷயத்தினால பாதிக்கும்? மனைவியால் பாதிக்குமா, கணவனால் பாதிக்குமா, தொழிலால் பாதிக்குமா, மகனால் பாதிக்குமா, என்ன அமைப்புகளில் பாதிக்கும் அப்படிங்கிறதற்கும் அந்த நேரத்தில் நடக்கிற காரக கிரகங்களை வச்சு நீங்க பார்த்துக்கணும். எந்த பாவகத்தின் அடிப்படையில், 5ஆம் பாவகத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு குருவின் அமைப்பு நடக்குது, புத்திரனால் பாதிப்புகள். சுக்கிரன் 7ஆம் பாவகம், கணவனால் மனைவியால் பாதிப்பு. அந்த 6, 8 தொடர்புகளுக்கு அடுத்து துணை கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து பார்க்குது. இந்த பாவக தொடர்புகளை தான் நீங்க வச்சுக்கணும். 3ஆம் இடம் சகோதரம், செவ்வாய் பாதிப்பு, சகோதரத்தால பாதிப்புகள் வருகிறது. ஒரு இளைய சகோதரனா மூத்த சகோதரனா. 11ஆம் இடம் மூத்த சகோதரனை நினைத்து பாதிப்புகள் வருகிறது. மூத்த சகோதரியாகவும் இருக்கலாம். மூன்றாம் இடம் இளைய சகோதரன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தான் என்னத்தான் நான் சொல்லணும். எனக்கு செவ்வாய் தசை நடந்தபோது 3ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் தசை நடக்கும்போது, அஷ்டமச்சனி நடக்கும்போது என்னுடைய இளைய சகோதரனை உயிராய் நினைத்த என்னுடைய தம்பி இளைய சகோதரனை நான் இழந்தேன், விபத்தில் இழந்தேன். ஒரு 4 மாதம் அழுதுகிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுவும் ஒரு எல்லாம் தெரிந்து, கிட்டத்தட்ட தெரிந்திருந்தும் கூட மனம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அந்த மாதிரியான அமைப்புகள். சுக்கிரன் பலவீனமாகி அவர் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில இது போன்ற 6, 8 தொடர்புகளோடு ராகு வரும் பொழுது சுக்கிரனுடைய பெண் காரகத்துவ அமைப்புகளால் மனம் பாதிக்கப்படும். அந்த பெண் யார் என்பதை அடுத்த பாவக தொடர்புகளோடு பார்த்துக்கணும். பொதுவாக சுக்கிரன் மனைவியை குறிக்கின்ற கிரகம். 7ஆம் இட தொடர்பா வேறு விதமான தொடர்பா அப்படின்ற அந்த அமைப்புகளை பார்த்து ஒரு பெண் காதலிக்கிறதுக்கு, அது கல்யாணத்துக்கு முன்னாடி காதல், சுக்கிரனுடைய தொடர்பு. 7ஆம் பாவகாதிபதி, 5ஆம் பாவகாதிபதி. அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும், எதனால் மன உளைச்சல் தரும் அப்படிங்கிறத கூட
இப்போ ஏற்கனவே இந்த ராகு அமைப்புள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ 12ஆம் பாவகம் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போய் தாய் தகப்பனை பிரிந்ததுனால ஒரு இளைஞனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ மன அழுத்தம் வந்து விட்டது. இது போன்ற அமைப்புகளை தான் பார்க்கணும். மன அழுத்தம் வரப்போகுதுன்றதா இப்போ அஷ்டமச்சனி 7 சனி வரும்போது தானே ஜோதிடர்கள் உஷாரா சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க, செய்யறதை வந்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் அப்படின்ட்டு ஜோதிடர்கள் கொஞ்சம் ஜாதக ரீதியாக ஒரு முன்னெச்சரிக்கை கொடுப்பதற்கு காரணமே இது போன்ற மன அழுத்த அமைப்புகள் வருவதனால தான். ஆகவே டிப்ரெஷனுக்கு காரணம் இது போன்றவைகள் தான். இதை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் சொன்னதை பேஸ் பண்ணி வச்சு பாவக ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் கணக்கெடுக்கும் போது நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த மன அழுத்தம் உங்களுக்கோ உங்கள் சார்ந்தவர்களுக்கோ வந்திருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதக அமைப்பை வைத்து கண்டுபிடிச்சிட முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. மகனுக்கோ மகளுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ அஷ்டமச்சனி நடக்கும்போது மன அழுத்தம் வரும். மகனுக்கோ மகளுக்கோ ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு, கணவனுக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது மனைவிக்கு மன அழுத்தம் வரும். மகன் மகளுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது குடும்பத்தில் மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும், பிரிவுகள் இருக்கும். உதாரணமாக விருச்சிக ராசி, தனுசு ராசி இப்போ சமீபத்தில் 7 சனியை கடந்துகிட்டு வருது இல்லையா. மகர ராசி, இந்த குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளில் பொருளாதார பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும். சமீபத்தில் ரிஷபராசி மிதன ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் கணவனோ மனைவியோ பாதிக்கப்படுகின்ற ராசிகள். ஜன்மச்சனியால ஒரு கடந்த 5 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டது விருச்சிகம், தனுசு, மகரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 ராசிகள் இருக்கின்ற வீடு. அதே போல மேஷம்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துருச்சு. ரிஷபம் மிதனம் இருக்கின்ற வீடுகளில் கணவன் மனைவியாகவோ குடும்ப உறவுகளாகவோ கொண்ட வீடுகளில் அவரவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த அமைப்புகள் வரும். நமக்கு தான் வரணும்னு இல்லை, நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம கணவன் மனைவிக்கோ ரத்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் ஒன்றாக இருக்கின்ற 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வரும்போது இதுலேயே பர்சன்டேஜ் கணக்கு சொல்லிடுவேன். கூடுதலாக வரும் பொழுது கணவன் மனைவி குழந்தைகள் 4 பேர்ல 3 பேருக்கு 7.5 அஷ்டமச்சனிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பாதிப்புகள் வரும். சம்பந்தப்பட்ட குடும்ப தலைவர் குடும்ப தலைவிக்கு மன அழுத்தம் வரும். இதுதான். இதை பேசிக்கை வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சொன்னது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.